வணக்கம். இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் இத பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஜட்ஜ் கிராண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி கிராண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து என்ன சொல்லுவாரு, ஓப்பன் கோர்ட்ல சொல்லிடுவாரு. ஏபி கிராண்டட் வித் கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. சொல்ல சொல்ல பக்கத்துல இருக்கிறவங்க எழுதிக்குவாங்க. அதாவது டைப்பிஸ்ட் அவங்க தான் அந்த அட்ஜுடிகேஷன் எழுதுறவங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து, ரெகுலரா நம்ம பாட்டு வந்துர வேண்டியது தான். ரெகுலர் கோர்ட்ல மற்ற கேஸஸ்லாம் நடக்கும். ஓகேங்களா? சாயந்திரமா வந்து என்ன பண்ணுவாரு, ஜட்ஜ் வந்து ஆர்டர எழுதுவாரு. இல்ல அடுத்த நாள் எழுதுவாரு. அன்னைக்கே எழுதி முடிச்சுருவாங்க. ஓகேங்களா? அந்த ஆர்டர வந்து எழுதி முடிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், காப்பி அப்ளிகேஷன் போட்டு சிஏ செக்ஷன்னா காப்பியிஸ்ட் செக்ஷன்ல போயிட்டு, காப்பி அப்ளிகேஷன போட்டு, அந்த ஆர்டர் காப்பிய ஒரு 2 காப்பி, 3 காப்பி நம்ம வாங்கி வச்சுக்கணும். கரெக்ட்டுங்களா? அதான் ஆன்டிசிபேட்டரி பெயில் கிராண்ட் ஆனதுக்கப்புறம் ஜட்ஜு ஆர்டர் எழுதுவார். மேபி அவர் அன்றைக்கி நைட் எழுதலாம், அன்றைக்கி சாயந்தரம் 6:45க்கு அப்புறம் எழுதலாம், இல்லை அடுத்த நாள் எழுதலாம். அன்றைக்கே எழுதி முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? அன்றைக்கே எழுதி முடிச்சிருவாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்த நாள் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அன்றைக்கே எழுதி முடிச்சிருவாங்க. கரெக்டுங்களா? ஏன்னா இதெல்லாம் சில சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேங்களா? பெயில் கிராண்ட் ஆகுது அப்படின்னாலே என்ன சொல்கிறது, எழுதி முடிச்சிருவாங்க. அதை வந்து என்ன பண்ணுவாங்க, டைப்பிஸ்ட் வந்து அந்த ஆர்டரை வந்து இ கோர்ட்டில் அப்லோடு பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ அந்த டைப்பிஸ்ட் கிட்ட போயிட்டு இதை வந்து இ கோர்ட்டில் அப்லோடு பண்ணுங்க, நம்ம அவங்கள மறுபடியும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இ கோர்ட்டில் அதை வந்து அப்லோடு பண்ணி முடித்த பிற்பாடு நம்ம வந்து அதை இ கோர்ட்லேருந்து அதை டவுன்லோடு பண்ணி அந்த ஆன்லைன் காப்பியை வந்து ஒரு 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். ஒரு காப்பி நம்ம கட்டு பண்டலுக்கு, ஒரு காப்பியை வந்து கிளைண்ட்டுக்கிட்ட கொடுத்துடணும். சரிங்களா? இதுதான் மேட்டர். நம்ம அப்படியே சொல்லாமல் விட்டுட்டோம் அப்படின்னா டைப்பிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அந்த ஏபி ஆர்டர் ஆன காப்பியை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அப்படியே வந்து இ கோர்ட்டில் அப்லோடு பண்ணாமல் அப்படியே விட்டுருவாங்க. ஏன்னா அங்கே கோர்ட்டில் வந்து ஹெவி ஒர்க் லோட் இருக்கும் செஷன்ஸில். கரெக்டுங்களா? ரொம்ப ஹெவி ஒர்க் லோட் இருக்கிறதுனால அவங்க மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? இதுதான் விஷயம். இன்டென்ஷனலி யாரும் மறக்க மாட்டாங்க. இந்த சிஏ போட்டு கால் ஃபார் என்ன சொல்கிறது, நம்ம சிட்டி சிவில் கோர்ட்டுனா வந்து சிஏ போடணும். சிஏ போட்டதுக்கப்புறம் அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. கால் ஃபார் பண்ணதுக்கப்புறம் நம்ம போய் ஸ்டாம்ப்பு ஒட்டி, அதுக்கப்புறம் அவங்க ஜெராக்ஸ் எடுத்து, அதுக்கப்புறம் நம்ம கையில் வரதுக்கே ஒரு வாரம் ஆகிடும். அது வரைக்கும் என்ன பண்ணணும்னா, அந்த ஆன்லைன் காப்பி இருக்குது பார்த்தீங்களா, அப்லோடடு காப்பி இன் இ கோர்ட்டு, அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டுங்களா இல்லையா? இப்போது அந்த ஆர்டரில் என்ன எழுதியிருக்கும், ஆன்டிசிபேட்டரி பெயில் கிராண்டட் வித் கண்டிஷன் அப்படின்னு ஜட்ஜ் எழுதுவார் அட்ஜுடிகேஷனில். ஆனால் ஆர்டரில் விலாவாரியாக இருக்கும். ஆர்டரில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பெயில் ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுக்கப்பட்டது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு 15 நாளைக்குள்ளாக போய் பக்கத்தில் அவரே சொல்லுவார், இந்த கோர்ட்டில் 17வது மேஜிஸ்ட்ரேட்டு, 23வது மேஜிஸ்ட்ரேட்டு, 9th மேஜிஸ்ட்ரேட்டு, இந்த மாதிரி அவரே எழுதுவார். இந்த ஆர்டரில் எழுதியிருக்கிறபடி இந்த மேஜிஸ்ட்ரேட்டு கோர்ட்டில் போய் 15 நாளைக்குள்ளே நீங்கள் நேரில் ஆஜராகி 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஷ்யூரிட்டியை கொடுக்கணும். அதை 10,000 ரூபாய்னா 10,000 ரூபாய் கோர்ட்டில் கட்டக்கூடாது. கரெக்டுங்களா? உங்களுடைய ரேஷன் கார்டுடைய வேல்யூ 10,000. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக்கு, உங்கள் பேங்க் பாஸ்புக்கில் ஃப்ரண்ட் பேஜ், ஓகேங்களா, அதில் பேங்க் பாஸ்புக்கில் ஃபோட்டோ ஒட்டி, பேங்க் மேனேஜருடைய கையெழுத்தை வாங்கி, சீலை வாங்கி, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில், அதாவது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு யார் ஷூரிட்டி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய, கரெக்டுங்களா? மேட்டர் என்னன்னாக்கா, யூ ஆர் ஹியர் பை டைரக்டட் டு அப்பியர் பிஃபோர் தி 23rd mm 17th mm 17th மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் சைதாபேட் வித் என்ன சொல்கிறது, within 15 days டைம், அண்ட் யூ ஹேவ் டு எக்ஸிக்யூட் எ பாண்ட் ஒர்த் rupees 10,000 rupees. ஓகேங்களா? வித் டூ ஷூரிட்டிஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த அந்த 17வது நீதிமன்றம், அந்த 23வது நீதிமன்றம், அந்த கோர்ட்டில் போயிட்டு 15 நாளைக்குள்ளே இந்த ஆர்டரை வாங்கிடணும். இந்த ஆர்டரை வாங்கி என்றைக்கு இந்த ஆர்டர் போட்டாங்களோ அன்னிலேருந்து 15 நாளைக்குள்ளே போயிட்டு அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் போயிட்டு முன்னிலையில் ஆஜராகி, அதே நீங்கள் போய் தனியாக நீங்கள் ஆஜராக முடியாது. மறுபடியும் உங்கள் வக்கீல் தான் எல்லாத்துக்கும் வேலை பார்க்கணும். ஷூரிட்டிக்கும் உங்கள் வக்கீல் ஃபீஸ் வாங்குவார். கரெக்டுங்களா? அது 5,000 வாங்கலாம், 10,000 வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ அதை வக்கீல் வந்து அந்த ஷூரிட்டியை வேலை பண்ணி கொடுக்குறாருலே, அதுக்கு அந்த வக்கீல் அந்த ஃபீஸ் வாங்கிக்குவார். சரிங்களா? இப்போ இதுதான் மேட்ரு. இப்போ அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போய் ஆஜராகிடுவார். அவருடைய ஃபோட்டோ ஒன்று கொடுப்பாரு, அவருடைய ஆதார் கார்டு, அவருடைய ரேஷன் கார்டு, அவருடைய பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், இதெல்லாம் கொடுத்துருவார். இந்த ஒரிஜினல்லாம் ஜட்ஜுக்கிட்ட கண்ணில் காட்டணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷூரிட்டியை கூப்பிட்டு போகிறாரு பார்த்தீங்களா, 2 ஷூரிட்டினா 2 பேர் இவருக்கு ஷூரிட்டி கொடுக்கணும். கரெக்டுங்களா? இவருக்கு ஷூரிட்டி கொடுக்கணும். அந்த 2 பேருமே வந்து ஜட்ஜு முன்னாடி நின்று போய் இவருக்கு ஷூரிட்டி கொடுக்கணும்.
ஷூரிட்டி கொடுப்பது எப்படி, ஷூரிட்டினா என்னதுன்றதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஷூரிட்டி கொடுக்குறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. விளக்கமாக விலாவாரியாக ஷூரிட்டி எப்படி கொடுக்கணும்னு வீடியோ போட்டிருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கரெக்டுங்களா? இதுதான் வந்து விஷயம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, ஆன்டிசிபேட்டரி பெயில் கிராண்ட் ஆகுது. கிராண்ட் ஆன உடனே ஆர்டர் காப்பியை வந்து நம்ம காப்பி அப்ளிகேஷன் போட்டு வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கன்சர்ன்டு அவர் என்ன ஜட்ஜ் எந்த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் சொல்கிறாரோ அந்த கோர்ட்டில் போய் ஆஜர்படுத்துகிறோம். இப்போ அந்த பெட்டிஷனர் அக்யூஸ்டு அலாங் வித் 2 ஷூரிட்டிஸு, அந்த ரெண்டு பேருமே அந்த 2 ஷூரிட்டிஸ் அந்த 2 பேருமே 2 நபர்களுமே வந்து அவங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, பேங்க் பாஸ்புக்கு இதெல்லாம் கொண்டு போய் ஜட்ஜுக்கிட்ட கொடுக்கணும். ஒரிஜினல் கண்ணில் காமிக்கணும். ஓகேங்களா? அவங்க அக்கௌண்ட்டில் 10,000 வச்சுருக்கணும். அதாவது ஜட்ஜ் இதெல்லாம் இந்த கண்டிஷன்லாம் எழுதுவார் அந்த ஆர்டரில். இதுதான் கண்டிஷன். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி காலையில் 10 மணிக்கு போய் அந்த ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடு. டெய்லி காலைல 10 மணிக்கு என்ன சொல்கிறது, அந்த ஸ்டேஷனில் போய் கையெழுத்து போடணும். நியரஸ்ட் அதாவது அவங்க எந்த ஸ்டேஷன் சொல்கிறாரோ அந்த ஸ்டேஷனு. அதான் எந்த ஸ்டேஷன்னா எந்த ஸ்டேஷனில் இப்போ எந்த ஸ்டேஷனில் உங்கள் பேரில் எஃப்ஐஆர் போடுவேன்னு சொன்னாங்களோ, எந்த ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டாங்களோ அந்த ஸ்டேஷனில் போய் டெய்லி காலைல 10 மணிக்கு கையெழுத்து போடணும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த கோர்ட்டு மறுபடியும் சொல்லும் வரை நீங்கள் டெய்லி காலைல கையெழுத்து போட்டுட்டு தான் இருக்கணும். டெய்லி காலைல 10 மணிக்கு போகணும். போய் கையெழுத்து போடலைன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன, நான் சார் 1 மாதமாக கையெழுத்து போட்டுட்ருக்கேன், டெய்லி 2 மாதமாக கையெழுத்து போட்டுட்ருக்கேன் சார். நான் 2 மாதம்லாம் கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு 10 நாள் கையெழுத்து போடுங்க. அப்புறம் உங்கள் வக்கீலை வச்சு ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போடணும் கோர்ட்டில். அந்த ரிலாக்ஸேஷன் பெட்டிஷனை ஜட்ஜு வந்து அலோவ் பண்ணுவார். ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் என்னது, இது போல் வந்து ஐயா நான் டெய்லி கையெழுத்து போட்டுட்ருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடியலைங்கய்யா, அதை அந்த பெட்டிஷன் அந்த டிராஃப்ட் நான் உங்களுக்கு தரேன். சரிங்களா? ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட்டோன்னே அந்த ஜட்ஜ் அதை ரிலாக்ஸ் பண்ணுவார். இவ்வளவு தான் விஷயம். கரெக்டுங்களா? மற்றபடி அந்த கண்டிஷன் அதில் ஆர்டர் காப்பியில் எழுதியிருக்கோம். இது போல் வந்து சாட்சியை கலைக்கக்கூடாது, ஓடி ஒழியக்கூடாது, ட்ரையல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும்போது ஆஜராகணும், ட்ரையல் நடக்கும்போது ஆஜராகணும். அப்படி ஓடி ஒளிஞ்சிங்க, காணாமல் போயிட்டீங்க, வேணுட்டு அப்ஸ்காண்ட் ஆனீங்கன்னா அவங்க பேரில் எஃப்ஐஆர் போடப்படும் அப்படின்னு ஜட்ஜ் அதில் எழுதியிருப்பார். அதுதான் ஆர்டர். அந்த ஆர்டரை வந்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க, பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு ஒரு காப்பி, அந்த மேஜிஸ்ட்ரேட் அதை இவர் எந்த கோர்ட்டில் போய் எந்த கோர்ட்டில் போய் ஷூரிட்டி கொடுக்க சொல்கிறாரோ அந்த கோர்ட்டுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. இவ்வளவு தான் வந்து மேட்டர். கரெக்டாக? இவ்வளவு தான் ஆன்டிசிபேட்டரி பெயில், வேறு ஒன்றுமே கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா? இதை நான் வந்து ஒரு 4-5 வீடியோ 5-6 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு அளவு ஐடியா கிடச்சிரும். ஓஹோ, ஆன்டிசிபேட்டரி பெயில்னால் இவ்வளவு தானா, இதுதானா அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் தைரியமாக போய் கோர்ட்டில் போய் ஜட்ஜை நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம். இல்லை எதுவுமே தெரியாமல் போனீங்க அப்படின்னா வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கரெக்டுங்களா? நீங்கள் கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிறதுக்குள்ளே 10 முறை அவமானப்பட்டுருவீங்க, 10 பேர் பார்த்து சிரிப்பாங்க, 10 முறை வந்து அசிங்கப்பட வேண்டியிருக்கும். இந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துட்டு போகும்போது ஓஹோ இவ்வளவு தானா விஷயம். உங்களுக்கு போலிங் போடுறது யார்? ஓஹோ, ஷோயப் அக்தர் போடுறாரா? கண்டிப்பாக 100 கிலோமீட்டர் ஸ்பீட்டில் தான் அவர் பவுலிங்கே போடுவார். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். ஓஹோ, ஷோயப் அக்தர் போட்டார்னா கண்டிப்பாக அவர் தான் ஃபஸ்ட்டு ஓவரே. அப்போ என்ன ஆகுது, அப்போ நம்ம பயங்கர கேர்ஃபுல்லாக ஆடணும்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுட்டு ஆடுவீங்க. எதுவுமே தெரியாமல் யார் போலிங் போடுறா, யார் பேட்டிங் ஆடுறா, யார் ஃபீல்டிங்னு தெரியாமல் போய் மொட்டையாக போய் நின்னீங்கன்னா பயங்கரமாக அடிபடும். இதுதான் விஷயம். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து எதுவுமே வந்து ஒரு பெரிய மேட்ரு கிடையாது, எல்லாமே சின்ன சின்ன மேட்ரு தான். கரெக்டுங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஓரளவு இதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? மற்ற இன்னும் வர்ற வீடியோஸ்லேயும் நான் பெயில்னா என்னன்றது, பெயில்னா அதை எப்படி போடுறதுன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இவ்வளோ தான் மேட்டர்.